நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மோட கூட இருக்காங்க. அதனால எப்போ நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, அதுதான் நம்மோட பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பாதம் பணிந்திடுவே பிதாவும் சந்நிதியில், பாதம் பணிந்திடுவே பிதாவும் சந்நிதியில், பரிசுத்தரே படைத்தவரே பாதம் வீழுவதே இந்தன் சுகமே, பாதம் பணிந்திடுவே பிதாவும் சந்நிதியில், பரிசுத்தரே படைத்தவரே பாதம் வீழுவதே எந்தன் சுகமே, பாதம் பணிந்திடுவே பிதாவும் சந்நிதியில். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஏசப்பாவுடைய பாதத்துல விழுந்து அவரை பணிந்து தொழுது ஆராதிக்கிறது தான் நம்மோட உண்மையான சுகமும் சந்தோஷமுமா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம மத்தேயு 28 அதிகாரத்தை முடிச்சிருக்கோம். மகிமையான பரலோக ரகசியங்களை நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழணும், இப்படி இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம இந்த பூமியில் கட்டுறது தான் பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமாம், நம்ம ஆதி ஆகமத்தில் சிருஷ்டி கர்த்தரா அவர் யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பூமின்றது முழுமையாக தண்ணி, எப்படி எப்படி முழுமையாக வெறும் மணல் இல்லைங்களா? அதை மாதிரி சூரியன் வெறும் நெருப்பு. இதை மாதிரி தான் பூமி கூட வெறும் தண்ணி. அது மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அவருக்கு ஒரு திங்கிங் தான், நம்ம இதை பூமியை அழகாக செய்யலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம் ஆதியாகமத்தில் இல்லைங்களா? சிருஷ்டிகர்த்தரா ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்களிலும் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் யாரு, நம்மளை உண்டாக்கின தேவன் யாரு அப்படின்றத அழகாக ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 50ஆம் அதிகாரம் வரலையும் உள்ள காரியங்களை பார்த்து நம்ம தியானித்தோம். ஆவியானவர் அவ்வளோ மகிமையான காரியங்களை அதில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருந்தது. இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாங்க, இருள் போக்க வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க. அந்த பூமி முழுதும் தண்ணியாக இருந்ததை என்ன பண்ணுறாங்க, பாதி தண்ணி மேலேயும் பாதி தண்ணியும் கீழேயும் பிரிக்கிறாங்க. சென்டரில் வானத்தை வச்சுட்டாங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு இந்த வீட்டு மேலெல்லாம் சீலிங்கு, அதை மாதிரி நமக்கு அது மேலே இருக்கிற தண்ணிக்கும் கீழே இருக்கிற தண்ணிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக வானத்தை படைச்சாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் வானத்தில் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை,
மேகங்களை, பறவைகளை கர்த்தர் உண்டாக்குறாங்க. பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. 3 பாகம் தண்ணியும் 1 பாகம் பூமியாய் மாத்துறாங்க. அந்த பூமியில் அழகான செடி, கொடி, பூக்கள், காய்கள், கனிகள், இது மாதிரி அழகழகாக நம்ம பார்க்குறது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, உண்டாக்குறாங்க இல்லைங்களா? காடு, மலைகள், அதில் வாழ்கிற மிருகங்கள், நாட்டில் வாழ்கிற மிருகங்கள், சமுத்திரத்தில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்கள், அதெல்லாவற்றையும் அழகா ஆவியானவர் அங்கே சிருஷ்டிகர்த்தர் திரித்துவ தெய்வமாய் அங்கே பூமியை அவங்க சிருஷ்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். 6 நாளையும் மகிமையாய் உண்டாக்கி ஆறுகளை, சமுத்திரத்தை, ஒன்று சேர்ந்த தண்ணீரெல்லாம் சமுத்திரன் பேர் வைக்கிறாரு. ஆறுகளை, நதிகளை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. மகிமையான எல்லாவற்றையும் உண்டாக்கி அது ரொம்ப அழகா இருந்ததாகவும் நல்லா இருக்கிறதாகவும் தேவன் கண்டு சந்தோஷப்பட்டு அந்த 6 நாளில் இப்போ நம்ம பார்க்குற ஒட்டுமொத்த சிருஷ்டியும் என்ன பண்ணிட்டாங்க, வார்த்தையினாலே உண்டாக்குறாங்க. திரித்துவ தெய்வமாக இருந்து அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் அழகாக இருக்குது அப்படி சொல்லி அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினதுக்கப்புறம் மனிதர்கள் நம்மை போல மனிதனை உண்டாக்குவோம் அப்படி சொல்லிட்டு மனிதனை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. அவங்க எப்படி திரித்துவமாக இருந்து ஒரே தெய்வமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளையும் திரித்துவமாக இருக்கிற ஒரு மனிதனாய் மாற்றினாரு, உண்டாக்குனாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவங்க திரித்துவமாக இருந்தும் ஒரு தெய்வமாக இருக்கிறது போல நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பேரும் சேர்ந்தவங்க தான் ஒரு மனிதன், ஒரு மனுஷி இல்லைங்களா? ஆமாம். அதை அவரை மாதிரி தான் நம்மளையும் என்ன பண்ணுறாரு, திரித்துவமாக உண்டாக்குறாரு. அவருடைய மகிமையை அனுபவிக்கணும், அவர் நன்மையை நம்ம அனுபவிக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அதுக்காக தான் நம்மளை படைத்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செஞ்சதுனால அது அனுப்பிச்சது கூட, அந்த தோட்டத்தை விட்டு அனுப்பிச்சது கூட அது நம்ம மேலே உள்ள அளவில்லாத அன்பினால தான். ஏன்னா அங்கே ஜீவ விருட்சம் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டாக்கா என்ன ஆகும், நமக்கு இருக்கிற வேதனையும் சாபமும் கவலையும் சாகாமல் அனுபவிக்கணும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த தோட்டத்தை விட்டு போக வைக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிசாசு கீழ்ப்படிஞ்சு பாவம் செஞ்சுட்டாங்கன்றதுனால தெய்வம் நம்மளை விடலை. கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்க தோலாடைய அவங்களுக்கு கொடுத்துறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இது மாதிரி தான் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு. ஏன்னா நம்ம எப்போ பிசாசு கீழ்ப்படிஞ்சோமோ அப்போவே தேவன் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை, இந்த பூமியை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் இதை ஆளுகை செய்யுங்கன்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ணோம், அந்த அதிகாரத்தை பிசாசுக்கிட்ட நம்ம கொடுக்கல, அவன் வஞ்சனைக்கு நம்ம ஏமாந்து அதை நம்ம கொடுத்துட்டோம். அவனுக்கு கீழ்ப்படியும் போது அவன் நமக்கு அடிமையாயிட்டோம், பிசாசுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். இந்த பூமியின் அதிகாரம் முழுதும் பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. அது அவன் ஏமாற்றி வாங்கினானா, பொய் சொல்லி வாங்கினானா, ஆனால் அவன் ஜெயிச்சுட்டான் இல்லையா? அதை நம்ம ஒத்துக்க தான் வேணும் இல்லைங்களா? அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, எதை செஞ்சாலும் கர்த்தர் நீதியாக நியாயமாக செய்வாங்க. அதனால தான் மனிதனாய் எந்த ஏவாள் தப்பு செஞ்சாலும் எந்த ஸ்திரீ மூலியமாக அவன் வஞ்சிக்கப்பட்டானோ அதே ஸ்திரீ மூலியமாய் கன்னிகையாய் இருந்த மரியாதைக்கிட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மனிதனாக பிறக்கிறாரு. அல்லேலூயா, ஆமீன். நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் நமக்கு தெய்வமாக மாத்திரம் இல்லாமல் நம்மளை பெற்ற தகப்பனும் தாயுமாவும் நம்ம தேவன் இருக்கிறாரு அப்படின்றது வேதத்தை படித்தா நமக்கு தெரியுதுங்க. அந்த மனிதனோட உள்ள உறவை கர்த்தர் எவ்வளோ நேசிக்கிறாங்க, அதில் எவ்வளோ விருப்பப்படுறாங்க அப்படின்றத நம்ம நோவா மூலிமா, ஆபிரகாம் மூலிமா, ஈசாக்கு மூலிமா, யாக்கோபு மூலிமா இல்லைங்களா, இன்னும் யோசேப்பு மூலிமா அது அப்படியே தொடர்ந்து வந்தாக்கா நிறைய தெய்வ பக்தர்கள்
பரிசுத்தவான்கள் தாவீதிலிருந்து, தானியேலிலிருந்து, இல்லைங்களா, ஏனோக்கிலிருந்து எல்லாவற்றையுமே நம்ம வந்து அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா. எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். எல்லாரோடவும் தேவன் வந்து அவர் உறவில் இருந்தார். நம்முடைய ஐக்கியம், உறவு அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஆமாம், அந்த மரியாள் வயிற்றுள்ள கன்னியாய் சிருஷ்டிகர்த்தர் இரட்சகராய் பிறந்ததை நம்ம பார்த்தோம் மத்தேயுல இல்லைங்களா. ஆமாம், அது அவர் வந்து சிலுவையில் நம்முடைய பாவத்துக்காக, நம்ம கீழ்ப்படியாமல் செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் சாபம், அதனால் வந்த சாபம், அதனால் வந்த பிசாசின் அடிமைத்தனம், இது எல்லாவற்றிலிருந்தும், அதனால் வந்த வியாதி, பலவீனம், சோர்வு, இது எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மளை வந்து ரட்சித்தாங்க, காப்பாற்றினாங்க. ரட்சகராக வந்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து, பிசாசு வந்து மறிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நிரந்தரமாக நம்மளுடைய பாதாளத்துக்கு, மரணத்துக்கும் நம்ம தான் அதிகாரி. இவங்க கடைசி வரலையும் யுக யுகமாக நமக்கு இவங்க அடிமைகளாக நம்மளை ஆராதிப்பாங்க, வணங்குவாங்க அப்படின்னு லூசிபர் நினச்சான். ஏசப்பா மறிச்சதுக்கப்புறம் லூசிபருக்கு அவங்க பாதாளத்தில் அவன் இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா. இந்த ஜனங்கள் யுக யுகமாக என்னை அடிமையாக இருந்து வணங்க போகிறாங்க, இந்த பூமி எனக்கு நிரந்தரமா, எனக்கு தான், இதுக்கு நான் தான் அதிபதி நிரந்தரமா அப்படின்னு நினச்சி ஒரு கொண்டாட்டம். ஆனால் கர்த்தர் உயிரோட எழுந்து நேராக எங்கே போகிறாரு, பாதாளத்து போய், ஏன்னா அப்போதான் தெரியுது அவங்களுக்கு, ஐயோ மறிச்சதே, இயேசு கிறிஸ்து மறிச்சதே இந்த பாதாளத்தின் திறவுகளையும் மரணத்தின் அதிகாரத்தையும் நம்ம கிட்ட இருந்து வாங்கதான்றத அப்புறமா அவங்களுக்கு தெரியுது. அல்லேலூயா. கர்த்தர் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பிசாசு நம்மளை ஏமாற்றி வாங்கின அதிகாரத்தையும் பாதாளத்தின் கீயையும் போய் திரும்ப வாங்கிட்டு வராரு. அல்லேலூயா. ஆமென். இப்போ நிரந்தரமாக நமக்கு வந்து யார் தான் அதிபதி, பரலோக அதிபதியும் பூலோக அதிபதியும் யார்? ஏசப்பா சொல்லிட்டு போனாங்கல்ல, வானத்திலும் பூமியிலும் எனக்கு எல்லா அதிகாரம் உண்டு, அதனால போய் நீ பூலோகம் எங்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உயிர் தெரிஞ்சு பரலோகம் போறதுக்கு முன்னாடி இல்லைங்களா. அத மாதிரி மகிமையான காரியத்தை ஆவியானவர் நம்மளுக்கு சிருஷ்டிகர்த்தரா இருந்து சொல்லி கொடுத்தாங்க, ரட்சகரா இருந்து சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா. அநேகரை ரட்சிப்புகளாக நடத்தணும், அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. அடுத்தது நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், கூடுமானவரை மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஆமென். இது எல்லாவற்றையும் அழகாக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் மத்தேயு சொல்லாத சில காரியங்களை மார்க்கு சொல்லியிருக்கிறாரு, அதை கவனிக்கலாம். லூக்கா சில காரியங்களை சொல்லியிருக்காங்க, யோவான் சில காரியங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆவியானவரை தியானிக்க போகிறோம். அந்த ஆவியானவர் தான் 2000 வருஷமாக நம்மளோட கூட இருந்து நம்மளை வழி நடத்திட்டு வராங்க. அந்த ஆவியானவரை நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு வந்து இந்த உலகம் முடிகிறவர்களையும் சதா காலமும் நான் உங்களோட கூட இருக்கிறேன், அதனால் உலகம் எங்கும் போயிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டு போதிச்சனோ அதையெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுங்க, உபதேசிங்க அப்படின்னு நமக்கு கட்டளையை கொடுத்துட்டு பரலோகம் போனாங்க இல்லைங்களா. இது மத்தேயு சொன்னது. மார்க்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க. ஏசப்பா வந்து உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் மரியாளை குறித்து சொல்கிறாங்க அங்கே இல்லைங்களா. அந்த மரியாள் கிட்ட வந்து ஏசப்பா 7 பிசாசுகளை துரத்தியிருந்தாராங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த நன்றி உள்ள உணர்வு அவங்களுக்கு.
இல்லைங்களா? ஒரு பிசாசு இருந்தாலே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசிக்க முடியல நமக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம் சபைகளில் பிசாசு பிடிச்சவங்க நிலைமை, வேதனை, கஷ்டம் என்னன்றது ஐயோ பார்க்க முடியல நம்மளால. ஆனால் 7 பிசாசு பிடிச்சிருந்ததாம்மா. கர்த்தர் அதுலேருந்து விடுதலை கொடுத்தாருன்னா அதனால தான் அவங்களுக்கு நன்றி உள்ள இருதயம். கர்த்தர் வந்து இந்த பிசாசுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து இல்லைன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்க, இல்லைங்களா? அந்த நன்றி உள்ள இருதயம் அவங்களுக்கு. லூக்கால் அந்த கள்ளன் விசுவாசிக்கும் போது நம்மெல்லாம் தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் அவர் எந்த தப்பும் செய்யாமல் நமக்காக தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லையா கள்ளன் லூக்கால, இல்லைங்களா? அப்போ இன்றைக்கே என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி மகிமையான காரியங்கள் எல்லாம் ஏசப்பா சிலுவையிலும் அவர் உயிர்த்தெழுந்தும் நடந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். 40 நாள் அளவும் தன்னை உயிர் உள்ளவராய் காமிக்கிறாரு. தோமா நம்பலை. அந்த தோமா கூட ஒரு டைம் வந்து லாசர் மறிச்சதுக்கப்புறம் அவனை எழுப்பணுன்னு போகும்போது சீடர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே உன்னை இப்போ தானே எல்லாம் பிடிக்க தேடி நிற்கிறாங்க, அங்கே போகலாமா மறுபடியும் சொல்லும் போது தோமா சொல்லுவான், வாங்கடா அவரோட கூட நம்மளும் போய் மறிப்போம் அப்படின்னு சொன்னவன் தான் தோமா. அந்த தோமா சொல்கிறான், நான் வந்து ஒரு கையில் விழாவில் காலெல்லாம் தொட்டு பார்த்தா தான் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து நம்புவேன் அப்படி சொல்கிறான் இல்லைங்களா? அப்போ வந்து ஏசப்பா அவனுக்காகவே வராரு அன்னைக்கு. தன்னை காமிக்கும் போதெல்லாம் அவன் போய் எங்கேயோ என்ன பண்ணிருக்கிறான், போயிட்டு ஒரு சரீரத்தை போய் தேடினுக்கிறான்னு சொல்றாங்க. அப்போ வரும்போதெல்லாம் அவன் இல்லாதது காரணம்னா எல்லாரையும் நம்பி உண்மையாவே உங்க காசு கொடுத்து தூக்கின்னு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? உண்மையாவே போயிட்டு என்ன பண்ணிக்கிறான், யாரோ நிஜமாவே தூக்கின்னு போயிட்டாங்களோ அப்போ உயிர் தேடுறது நம்பாம யாரெல்லாம் வந்து அந்த அதிகாரிங்க பணம் வாங்கின்னு சொன்னானுங்களோ அவனுங்களை நம்பி பின்னாடி போய் அவர் சரீரத்தில் போய் பார்க்க போயின்னு இருந்தான்னு சொல்றாங்க. ஏசப்பா வரும்போதெல்லாம் அதனாலதான் இல்லை, நான் நேரில் பார்த்தா தான் நம்புவேன், அவர் காயத்துல கையில விழாலெல்லாம் காலெல்லாம் தொட்டாதான் நான் நம்புவேன் அப்படி சொல்றான். அதனாலே ஏசப்பா அவன் இருக்கும்போது வராரு அவனுக்காகவே. வந்த உடனே வா தோமா வா, நான் என் காலில் கையில் என் விழாவில் இருக்கிற காயத்தெல்லாம் தொட்டு பார்த்தா தான் நம்புன்னு சொன்னல, வா தொட்டு பாரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவன் தொடலை இல்லையா? அவன் தொடலை. பார்த்த உடனே அந்த காயத்தெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு அவர் வந்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அப்படின்ட்டு. ஆண்டவரே என் தேவனேன்ட்டு அவன் பாதத்தில் விழுந்து அழுறதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நீ என்னை பார்த்ததுனால தானே நம்புற, என்னை பார்க்காம யார் விசுவாசிக்கிறாங்களோ நம்புகிறாங்களோ அவங்க உன்னை விட பாக்கியவான்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளும் இவ்வளோ பாக்கியவான்கள் பாருங்கள். அல்லேலூயா, ஆமென். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி ஸ்தோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். யோவான் சொல்வார், சீடர்கள்லாம் வந்து போகிறது எல்லாத்தையும் ஒரு தோட்டக்காரனாக இருந்து தான் அங்கே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது கர்த்தரே என்ன பண்ணுறாரு அங்கே கேட்குறது நமக்கு தெரியுது. ஸ்திரீ ஏன் அழுற அப்படின்னு சொல்லும் போது அவர் தோட்டக்காரன் நினச்சிட்டு, ஐயா என் ஆண்டவரை சரீரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா, எங்கே வச்சுங்கன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அழும்போது கர்த்தர் தன்னை மறைக்க முடியாமல் மரியாளே அப்படின்னு அங்கே சொல்கிறது நமக்கு தெரியுது. அல்லேலூயா, ஆமென், இல்லைங்களா? அந்த ஒரு மகிமையான காரியத்தை யோவான் சொல்வார். அந்த மகிமையான காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் பேதுருக்கிட்ட போயிட்டு ஏசப்பா பேதுருக்கிட்ட கேட்பாரு. நம்ம அழகாக இருக்கும் அது கேட்கும் போது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்ன நீ அன்பு செய்றியா அப்படின்னு கேட்குறாரு.
ஏங்க அந்த இடத்துல அவங்க அப்பா பேரை சொல்லி அவன் பழைய பேரை சொல்லி என்னை அன்பு செய்யறியான்னு ஏன் கேட்குறாரு அவரு? எப்பயாவது நம்ம அதை தியானிச்சிருக்கிறோமா? ஏன் சொன்னார் தெரியுமா? பேதுரு 3 முறையும் எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் சத்தியம் கூட பண்ண தயாராயிட்டாரு. அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு, நான் தான் உனக்கு யாருன்னே தெரியாதே, அதனால் பழைய பேரையும் அவங்க அப்பா பேரையும் சொல்லி சீமோன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏசப்பாவை பார்க்க வந்த உடனே ஏசப்பா சொல்கிறாரு, அவன் பேரை மாற்றி இனி நீ பேதுரு எனப்படுவாயின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. என்னதான் நீ தெரியாதுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் இப்படி நான் வச்ச பேரை சொல்லி உன்னை கூப்பிடுறது? நீ யோனாவுடைய மகன் சீமோனு தானே, அதனால் என்னதான் உனக்கு தெரியாதே, அதனால் அப்படி சொல்கிறாரு. அப்போ திரும்ப திரும்ப ஏசப்பா 2 முறை என்னை நீ அன்பு செய்கிறியா அப்படின்னு கேட்பாரு. பேதுரு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்வார். ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களை அன்பு செய்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லாமல், ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்வார். 3வது முறை தான் ஏசப்பா என்னை நேசிக்கிறியான்னு கேட்பாரு. அப்போ தான் பேதுரு அழுறாரு. ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உங்களை நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமே. அப்படின்னா நான் உங்களை தெரியாதுன்னு சொல்லி மறுதளிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது இல்லைங்களா? தெரிஞ்சு தானே சொல்கிறாரு என்னை மறுதளிப்பேன்ட்டு. அதே மாதிரி நான் உங்களை மறுதளிப்பேன்றதும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நான் உங்களை அன்பு செய்யலை, உங்களை நான் நேசிக்கிறேன்றதும் உங்களுக்கு தெரியுமே அப்படி சொல்லி ஆடுறாரு. அல்லேலூயா, ஆமென். அதாவது தமிழில் அன்பு, பாசம், நேசம் இதுக்கெல்லாம் வேல்யூ கூட்டிகிட்டே போகும், அதனுடைய மதிப்பு அதிகமாகிட்டே போகும், அதனுடைய டேஸ்ட் சுவையும் அதிகமாகிட்டே போகும் தமிழில். அதே மாதிரி மற்ற பாஷையில் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அது மாதிரிலாம் நேசத்துக்கு வேறு பேர் இருக்கா இல்லை எல்லாத்துக்கும் அன்புன்ட்டே இருக்கான்னு தெரியல. இங்கிலீஷில் நான் பார்த்தேன், இங்கிலீஷில் வெறும் லவ்ன்னு தான் இருக்குது. ஏசப்பா கேட்பாரு, டு யூ லவ் மீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எஸ் லார்ட், யூ நோ தட் ஐ லவ் யூ அப்படின்னு தான் சொல்கிறாரு 3 முறையுமே. அதில் அன்புக்கு தனியாக ஒரு நேசம்ன்ட்டு இங்கிலீஷ் பைபிளில் இல்லை, நான் பார்த்தேன். ஆனால் மற்ற பாஷைகளில் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. ஏன்னா தமிழ் அவ்வளோ ஸ்வீட்டாக யோவான் அப்படி அன்புக்கும் நேசத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை அங்கே காமிச்சிருப்பாரு. அன்பு பொதுவாக எல்லாரையும் அன்பு செய்ய முடியும் இல்லைங்களா? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு இல்லைங்களா? பெரியவங்க, சின்னவங்கன்னு இல்லாமல் எல்லாரையும் பொதுவாக அன்பு செய்வோம் நம்ம இல்லைங்களா? ஏசப்பா கூட தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்கிறது அதனால தான். ஏன் அப்படி அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன் இல்லையா, ஜாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் அப்பாற்பட்டவர். எல்லாரும் நான் படைத்த மனிதர்கள் அப்படின்னு தேவன் அன்பா இருக்கிறார் நம்ம சொல்றோம். இந்த நேசம் வேதத்துல இருக்கு. நம்ம உன்னத பாட்டுலலாம் பார்க்கலாம், வெளிப்படுத்தல பார்க்கலாம். அந்த நேசமெல்லாம் அது ஒருத்தர்கிட்ட தான் முழுசா கொடுக்க முடியும், எல்லாட்டையும் கொடுக்க முடியாது. அந்த நேசம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான், அது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அதை நம்ம கொடுக்க முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அதை தான் பேதுரு ஏசப்பா கிட்ட பார்த்தா பேதரோட நேசம் மொத்தமும் ஏசப்பாவுக்கு கொடுக்கறத நமக்கு தெரியுது. அல்லேலூயா. அவருடைய மரணத்தினால அதை அவர் நிரூபிச்சு காமிச்சாங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த மகிமையான காரியத்தெல்லாம் நம்ம யோவானில் பார்க்குறோம் இல்லைங்களா? அதான் சிருஷ்டிகர்த்தராகவும் இரட்சகராகவும் மனிதர்களாகிய நம்ம மேலே அவர் நமக்கு தெய்வம் மட்டும் இல்லாமல்
நமக்கு எல்லா உறவுமாய் அவர் இருக்கிறாரு அப்படின்றது நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஆமேன். இப்போ நம்ம சிருஷ்டிகர்த்தரே இரட்சகராய் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போய் அவர் மகிமையில் நன்மையில் நம்மளை வச்சுக்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம் நம்ம இல்லையா? ஆமாம், அது நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தான் நம்ம ஆயத்தமாக ஒரு வருகைக்கு காத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். இப்போ நம்ம ஆவியானவரை தியானிக்க போகிறோம். ஆவியானவரை எங்கே தியானிக்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்தல தான் ஆவியானவர் நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் முழுவதுமே 22 அதிகாரமும் ஆவியானவரை பற்றி மட்டுமே இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். ஆவியானவர் பல செயல்பாடுகளை ஆவியானவர் காமிப்பாங்க. ஆவியானவர் குறித்த இன்ட்ரடியூஸ் எப்படி நம்ம அவரை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா, அவர் முதல்ல எக்கால சத்தமாய் தன்னை செயல்பட காட்டுவாங்க. எக்கால சத்தம், அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், மெல்லிய சத்தம், பெருவல்ல இரைச்சல், அக்னிமயமானவர், பனித்துளி மாதிரி இருக்கிறவர், மென்மையாய் தன்னை காண்பிப்பவர், மேன்மையாய் காண்பிப்பவர், இதெல்லாம் இடி முழக்கம், இதெல்லாமே ஆவியானவருடைய செயல்பாடுகள். ஆட்டுக்குட்டியானவராய் தன்னை காண்பிப்பார். மனித குமாரனுக்கு ஒப்பானவராய் தன்னை காண்பிப்பார். அல்லேலூயா, ஆமேன். வெளிப்படுத்தல இதை மாதிரி தான் நம்ம ஆவியானவரை பார்க்க போகிறோம். மனிதனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியம்தான் பிதாவையும் பார்க்க முடியும், ஆவியானவரையும் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்தா பிதாவை நம்ம பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுட்டா ஆவியானவரை நம்ம பார்த்துட்டோம். அல்லேலூயா, ஆமேன். நம்ம கண்ணு மூலிமா ஆவியானவரை பார்க்கலாம். நம்ம காது மூலிமா, நம்முடைய உதடு, நாவு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கை கால்கள், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்து மூலிமா நம்ம ஆவியானவரை பார்க்குறோம், உணர்றோம். அல்லேலூயா, ஆமேன். பார்க்குற அவருடைய படைப்புகள் எல்லாம் பார்த்து ஆவியானவரை நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு காமிக்கிற அன்பு, மற்றவங்க நமக்கு காமிக்கிற அன்பு, நேசம், நன்மைகள் மூலிமா ஆவியானவரை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்ம வேத தியானம் 57 வரலையும் நம்ம சிருஷ்டிகர்த்தரையும் இரட்சகரையும் பார்த்துருக்குறோம். 58 பார்ட்டில் நம்ம வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தை படித்து நம்ம தியானிக்கலாம். தியானிக்க வேண்டிய நிறைய இருக்குது. அதுக்கு தான் நான் தியானிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் வீடியோ 1 போட்டிருக்கேன் நான் இந்த வாரம். ஏன்னா அது ரொம்ப ஆவியானவரை குறித்து நிறைய புதையல் மாதிரி வந்துட்டே இருக்குது. நிறைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாங்க. அது ரொம்ப இனிமையாக இருக்குது, தியானிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உலகத்தையே மறந்து அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன் நான் ஒரு வாரமாக அதை தியானிச்சுட்டு. அதனால் நம்ம பார்ட்டு 57 வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். அது வரலையும் எனக்காக ஜெபிங்க. நீங்களும் ஜெபத்தோட இருங்க. ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்றதை கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவங்க தட்டும் போது நம்ம திறக்க ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமேன்.